ஹே காய்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம டீக் இன்ட்ரோட சீரீஸில். இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த விஜிட்ஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீக் இன்ட்ர பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கேன்வாஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் இல்லை ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் ரிலேட்டட், அதாவது ஷேப்ஸ் இல்லை வந்துட்டு டிராயிங், இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த கேன்வாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது, உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் எப்படி பண்ணுறது, இல்லை ஒரு டிராயிங் ஒரு ஒரு பிளாங்க் ஸ்பேஸில் வந்துட்டு உங்கள் மவுஸை வச்சு ட்ரா பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் தான் வந்துட்டு இந்த கேன்வாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமும், இன்னொரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு டிராயிங் ஆப்ஷன் வர மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேப்ஸ் ரிலேட்டடாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஷேப்ஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் அந்த மாதிரி ஷேப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு நியூ ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு CANVAS canvas.py ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃப்ரம் tkinter import ஸ்டார். ஓகே, இப்போ நம்ம tkinterலேருந்து ஸ்டார் வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரம் tkinter.tdk ஸ்டார். ஓகே, இப்போ 2 இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம tkinter வழக்கம் போல் ஒரு ரூட் க்ரியேட் பண்ண போகிறோம். ரூட் ஈக்குவல் டு tk. ஓகே, இப்போ ரூட் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரூட்டோட ஜாமெண்ட்ரி செட் பண்ண போகிறோம். ரூட்டோட ஜாமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஓகே, ரூட் ஆன் ஜாமெண்ட்ரி 800 x 600. ஓகே, ரூட் ஜாமெண்ட்ரி க்ரியேட் பண்ணியாச்சு. ரூட் டைட்டில் கேன்வாஸ். ஓகே, இப்போ ரூட் டாட் டைட்டில் கேன்வாஸ் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இப்போ வந்துட்டு கேன்வாஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த கேன்வாஸ்க்கு வந்துட்டு இது பண்ணும்ல கேன்வன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அந்த கேன்வங்கிற வேரியபிளில் கேன்வாஸ் அதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த கேன்வாஸை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம்னா ரூட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரூட் ஓகே, ரூட்டில் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா இதோட ஹைட் அண்ட் வித் நம்ம வந்துட்டு அசியூம் பண்ணணும். ஸோ ஹைட் அண்ட் வித்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு WI வித் ஈக்குவல் டு இப்போ நம்ம மேலே வந்து 800 கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு 800ல் பாதி 600, 800ல் ஒரு 200 கம்மி பண்ணிவிட்டு 600 வச்சுக்கலாம். ஹைட் பார்த்தீங்கன்னா 600 கொடுத்துருக்கோம். ஒரு 200 கம்மி பண்ணிவிட்டு 400 வச்சுக்கலாம். BG ஈக்குவல் டு WHIT ஒயிட். ஓகே, ஒயிட் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸை நம்ம பேக் பண்ணணும். can.pack பேக் anchor center expand. ஓகே, இப்போ நம்ம கேன்வாஸ் வந்துட்டு பேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த கேன்வாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஷேப்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி எப்படி பண்ணணும்னா கேன்வாஸ் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ can டாட் க்ரியேட்
கிரியேட்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, என்னலாம் ஷேப்ஸ் இருக்குதுன்னு வந்துருச்சு. சாரி பாலிகன் இல்ல. இப்ப நம்ம வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப் தான் எடுக்க போறோம். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ண போறோம்னா, நம்ம ஐ மீன் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கலர் ஃபிக்ஸ் பண்ணலாம். கலர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த பாயிண்ட் வந்துட்டு இதாகணுமோ, அந்த பாயிண்ட்ட வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ, அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் எப்பவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ் அண்ட் ஒய் அந்த ரிலேட்டடா தான் வரும். ஸோ, 2 இது வரும். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல 100, 100. செகண்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு 300, 300. ஓகே. இப்ப இது வந்துட்டு கலர் குடுக்கணும். ஃபில் அட் சேவ். இப்ப நான் இந்த ரூட்ட வந்துட்டு ROOT ரூட் டாட் சாரி மெயின் லூப் ரூட் டாட் மெயின் லூப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா, THON பைத்தான் 3.12 py இப்போ ரன் பண்ணேன்னா, எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரெக்டாங்கிள்ல ஒரு பாக்ஸ் இருக்குது. வேற ஒரு ஷேப் கிரியேட் ஆயிடுச்சா? ஸோ ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம மேபி இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம 50, 50 நான் திருப்பி ரன் பண்ணேன்னா, அந்த மீன் அந்த எக்ஸஸ் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 50, 50 இந்த 2 பாயிண்ட் தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட்டிங் குடுக்குறோம். அப்புறம் எவ்வளோ இருக்கணும் 300. இப்ப நான் இந்த 300 கம்மி பண்ணிட்டேன்னா, 300க்கு பதிலா 150, 150 இப்படி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டு, இப்ப இந்த டிக் என்டர் பாக்ஸ் வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப ரன் பண்ணேன்னா, எனக்கு அந்த ஷேப் குட்டி ஆயிருச்சு. இப்ப இதே ஐ மீன் வந்துட்டு இந்த ஒரு ஷேப் தான் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இதே மாரி நெறைய ஷேப்ஸ் நம்மனால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நம்ம ரெக்டாங்கிள் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஓவல் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்ப கேன் டாட் கிரியேட் ஓவல். இந்த கிரியேட் ஓவலுக்கும் பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இது குடுக்கணும். ஸோ பாயிண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஏற்கனவே இது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். 50, 150 சரி. ஒரு 200, 200 ஓகே. 200 கமா அம் 100 பொசிஷன் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ம் 350, 400 கமா ஃபில் CREN கிரீன் ஓகே. இப்ப இந்த ப்ரோகிராம சாரி இந்த ப்ரோகிராம க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப வந்துட்டு நான் திருப்பி ரன் பண்ணேன்னா, எனக்கு இந்த இடத்துல ஓவல் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதே மாரி நம்ம வேற ஷேப் வேணுனாலும் வேற ஷேப் வச்சுக்கலாம். can டாட் கிரியேட் வேற என்ன ஷேப் வைக்கிறது? பாலிகன். ம். பாலிகன காணோம். கிரியேட் பாலிகன். கிரியேட் பாலிகனுக்கும் பார்த்தீங்கன்னா, சேம். அதாவது நம்ம பாயிண்ட்ஸ் குடுக்கணும். பாயிண்ட்ஸ் குடுத்துட்டு, அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம வந்துட்டு இது கிரியேட் பண்ணணும். பாலிகனுங்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி எத்தன பாயிண்ட்ஸ் குடுக்குறோமோ, அத்தன பாயிண்ட்ஸ் வச்சு பாலிகன் கிரியேட் பண்ண மாரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 3 பாயிண்ட்ஸ் குடுத்தேன்னா, ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணும். இல்ல மோர் தென் 3 பாயிண்ட்ஸ் குடுத்தேன்னா, அது அந்த ஷேப்க்கு ஏத்த பாலிகன் வந்துட்டு அது ஷிஃப்ட் பண்ணி கிரியேட் பண்ணும். இப்போ நம்ம ட்ரையாங்கிளோடதே பார்க்கலாம். ட்ரையாங்கிளோடது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு 100, 300 ம். ஓவர்லே ஆச்சுன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம பொசிஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 340
கமா 340 கமா 400 கமா ஃபில் ப்ளூ. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் திருப்பி ப்ரோக்ராமை ரன் பண்ணேன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஓவர்லே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த பாயிண்ட்டை வந்துட்டு 340க்கு பதிலாக சேவ் ஓகே. அப்போ அந்த 10 100 சேவ். பார்த்தீங்கன்னா இந்த பாலிகன் ஷேப் ஷிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பொசிஷன்ஸ் ஆல்டர் பண்ணி உங்களால் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த இடத்துல 200 இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த எக்ஸ்ஒய் ஆக்சஸ் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா உங்களால் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளேஸ் வச்சு அதை க்ரியேட் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ் வச்சு பாலிகன் வந்து ஷேப்ஸ் வச்சு கேன்வாஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துட்டு ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்மில், அதாவது உங்கள் மவுஸை வச்சு எப்படி ட்ரா பண்ணி உங்களுக்கு ஒரு கேன்வாஸை வந்துட்டு ரெடி பண்ணுறதுங்கிறத வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Faisal signing out from Craft Code with FS.